பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த 31ஆம் தேதி இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். சீஷர்களை பார்த்து இயேசு கேட்கிறாரு, உங்க விசுவாசம் எங்க, உங்க நம்பிக்கை எங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து கேட்கலாம், நம்முடைய நம்பிக்கை எங்க? ஏன்னா அந்த மாதத்தினுடைய கடைசி நாள்ல வந்திருக்கிறோம். நம்ம நம்பிக்கை எங்க இருக்குது? யோசனை பண்ணி பாருங்க. ஐயோ, இன்னும் நிறைவேறலையே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இன்னும் மாறலையே, இன்னும் எனக்கு ஒரு அணு கூட அசையலைன்னு சொல்லியிருக்கிறீங்களா? அந்த அணு அசைகிறதையும் மாறாத காரியத்தையும் பார்க்காதீங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை மட்டும் பாருங்க. ஏன்னா இங்க 22ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இயேசுதான் சொல்றாரு, அவங்க கேட்கல. இயேசுதான் சொல்றாரு சீஷர்களை பார்த்து, படகுல ஏறி அக்கறைக்கு போவோம் வாங்க, அந்த அடுத்த கரைக்கு போலாம் வாங்கன்னு சொல்லி அழைப்பது யாரு? இயேசு. அதே போலதான் இன்னைக்கு உங்களை இயேசு அழைத்திருக்கிறார். ஒரு சில காரியங்களுக்காக வாக்கு தத்தங்களை கொடுத்து, மகனே மகளே வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. சொன்னவர் நிறைவேற்றுவார். இடையில ஒரு சின்ன கலக்கங்கள் எல்லாம் பிரச்சனை எல்லாம் வரும். இங்க படகுல ஏறி கடந்து போறாங்க, காற்றும் கடலும் கொந்தளிக்குது, பயங்கரமா காற்று வீசுது. இது நிமித்தம் சீஷர்கள் பயந்து நடுங்கி தூங்கிட்டு இருக்கிற இயேசுவை எழுப்பி, ஐயரே ஐயரே நாங்க மடிந்து போகிறோமேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் விசுவாசம் இல்லை? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சில பிரச்சனைகள் வரும். தெரிஞ்சுக்குங்க, வாக்கு தத்தங்கள் பெற்றதுக்கு அப்புறம் பிரச்சனை வரும்போது ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வச்சுக்குங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. சந்தேகப்படாதீங்க, கொஞ்சம் கூட சந்தேகப்பட்டு பயப்படாதீங்க. பயமும் கலக்கமும் சந்தேகமும் ஆண்டவருடைய வார்த்தையை குறுகி போக செய்யும். அப்ப என்ன செய்யணும்? அதிகமா துதிக்கணும், செபிக்கணும். என் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த நம்பிக்கையான வார்த்தையை வெளியில சொல்லுங்க. நம்பிக்கையோடு கூட வாழுங்க. உள்ளத்துல கூட நம்பிக்கை இருக்கணும். வாயில உதட்டல நம்பிக்கை நம்ம சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை. உள்ளத்துக்குள்ள நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் இந்த மாதம் ஆசீர்வதித்தது போல அடுத்த மாதத்திலையும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருகச் செய்வார். உங்களுக்கு எல்லாவற்றையும் கூட கொடுத்து பலப்படுத்துவார். நம்பிக்கையா இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆகஸ்ட் மாதம் 31 நாட்கள் எங்களை கண்மணியை போல பாதுகாத்தீர், வழி நடத்தினீரப்பா. இந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இதோ இன்னும் உங்க மேல இருக்கிற நம்பிக்கையோடு நாங்க அடுத்த மாதத்துக்குள்ள கடந்து போகவும் உங்க வார்த்தையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும், கூடவே இரும். இதோ நாங்க சிறுகணும், நீங்க மாத்திரம்தான்ப்பா பெருகணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. வருகிற மாதம் ஜெபத்தோடு ஆரம்பிங்க. எங்களுக்காகவும் இந்த கடைசி கால அபிஷேகம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.